வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பற்றி நான் கொடுத்துருக்க பிளாகில் வந்து டிபிஏபின்றது என்னோட பிளாக் நேம். இது வந்து தமிழில் வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோ அப்பப்போ போட்டுட்ருக்குறேன். இந்த பிளாக் வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு வெப்சைட், ஒரு வெப் பேஜின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த பேஜில் இப்போ வந்து சம் இஃப்எஸ் அந்த மாதிரி பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல சம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஓகே, சம் அப்படின்னா தொடர்ச்சியாக உள்ள செல்லில், இங்கே பாருங்கள், தொடர்ச்சியாக உள்ள செல்களில் உள்ள நம்பர்ஸ்களை ஆட் செய்வதற்கு ஓகே பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா. அதே மாதிரி தொடர்ச்சியாக இல்லாமல் ஆங்காங்கே உள்ள செல்களில் உள்ள நம்பர்களை ஆட் செய்வதற்கு. இது உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிம்பிளாக உங்களுக்கு இப்போ நான் காமிக்கிறேங்க. ஒரு எக்ஸல் ஷீட்டில் போயிட்டு இந்த மாதிரி வந்து 100, 200, 300, 400 அப்படின்னு சொல்லி இருக்குன்னு வச்சுக்கலாம். ஒரு 4 நம்பர் தொடர்ச்சியாக இருக்குது. இது எப்படி சம் பண்ணுறது அப்படின்னா, இங்கே இந்த இடத்துல எல்லோ கலரில் எனக்கு சம் வரணும்னு வச்சுக்கோங்க. ஓகே, டோட்டல்னு போடுறேன். டோட்டல் வந்து எனக்கு வரணும் எல்லோ கலரில். ஸோ என்ன பண்ணுறோம், நம்ம இங்கே போய்ட்டு ஈக்குவல் போட்டு இண்டிவிஜுவல் நம்பராக என்ட்ரி பண்ணலாம். 100 அந்த நம்பரை ஒன்று ஒன்றா பார்த்து 200 + 300 + 400 அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணலாம். ஓகே, என்ட்ரி பண்ணால் என்ன ரிசல்ட் வருது பாருங்கள், இது மாதிரி வருது. ஓகே, ஸோ இது வந்து நான் என்ன பண்ணுறேன், டோட்டல் பை ஆடிங் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிப்பேன். பை ஆடிங் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு டைப் இருக்குது. அடுத்தது என்ன பண்ணுறோன்னா, கீழே இன்னொரு எல்லோ கலர் செல் போடுறோம். எல்லோ கலர் செல்லில் போயிட்டு என்ன பண்ணுறோம், இப்போ வந்து ஈக்குவல் போட்டு இந்த 100 ஃபர்ஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். ப்ளஸ் ரெண்டாவது 200 ஒரு நம்பர் இருக்கு இல்லையா, இந்த 100 நம்பர் முதல்ல எங்கே இருக்குது, E5 இருக்குது. ஸோ அதனால் அந்த செல்லில் உள்ள நம்பரை 100 கிளிக் பண்ணால், ஆனால் இங்கே வந்து E5 என்ட்ரி ஆகிருக்கும் ஆட்டோமேட்டிக்காக. பார்த்தீங்களா? அதேமாதிரி 200 மேலே கிளிக் பண்ணால் என்ன வரும், E6ன்னு சொல்லி வரும். வந்துடுச்சா? ப்ளஸ் அடுத்து 300 நம்பர் இருக்கு இல்லையா, 300, அது மேலே கிளிக் பண்ணால் என்ன வரணும், E7 வரணும். வருதா? அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்பர் 400 இப்போ கிளிக் பண்ணுறேன். ஸோ E8. ஸோ இது வந்து ஒரு ஆட் பண்ணக்கூடியது. ஸோ இதில் வந்து நம்ம சம் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணல, பார்த்தீங்களா? ஸோ இது வந்து டோட்டல் பை ஆடிங் இண்டிவிஜுவல் ரெஃபரன்சஸ். ஓகே, ஸோ இதே தான் வந்து இப்போது நான் இங்கே வந்து சம் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஓகே, சம் அப்படின்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகிறோம், இப்போது இந்த இடத்துல வந்து வேற ஒரு கலர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு லைட் பர்பிள் கலர்னு சொல்லி போட்டுக்கிறேன். இந்த லைட் பர்பிள் கலரில் இந்த இடத்துல அதே மாதிரி அந்த 4 நம்பரையும் சம் வரைக்கும்னா என்ன பண்ணோம், ஈக்குவல் SUM போட்டு இது மாதிரி இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் பண்ணுறது. 100 போட்டு கமா 200 கமா 300 சொல்லி செலக்ட் பண்ணும்போது E5 கமா E6 கமா E7 கமா E8 அப்படின்னு சொல்லி வருது. இது ஒரு டைப். ஓகே, இப்போ க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு பர்டிகுலர் டைப். ஸோ இதில் என்ன ஃபார்முலா கொடுத்துருக்கோன்றது நான் இங்கே உங்களுக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட்னு சொல்லி டைப் பண்ணி அந்த ஃபார்முலா வர வைக்கிறேன். ஏன்னா ஃபார்முலா என்ட்ரி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஃபார்முலா என்ட்ரி பண்ணணும்னு நமக்கு தெரியாது இல்லையா, அதனால் பக்கத்தில் டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பேர் என்னது, ஃபார்முலா டெக்ஸ்ட். FORMULATEXT. இது மாதிரி கொடுத்தோன்னே ஒரு கைடன்ஸ் சொல்லுவாங்க, ரிட்டர்ன்ஸ் எ ஃபார்முலா ஆஸ் எ ஸ்ட்ரிங் அப்படின்னா என்ன தான், ஃபார்முலாவை அப்படியே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் கொடுக்கும். ஸோ ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்தோன்னே ரெஃபரன்ஸ் கேட்குது. ரெஃபரன்ஸ் இந்த 1000 இருக்கு இல்லையா, இது வந்து G10ல் இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணியாச்சுன்னா G10 வந்துடும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு முடிச்சாச்சுன்னா இந்த இடத்துல நமக்கு ஃபார்முலா டெக்ஸ்ட் வந்து. ஓகே, ஸோ இது வந்து சம், இது வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட். ஸோ இங்கே மேலே சம் கொடுத்துருக்கேன், இது வந்து ஃபார்முலா டெக்ஸ்ட். ஃபார்முலா டெக்ஸ்ட் யூஸ்டு டு கெட் தி சம் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே, ரைட். ஸோ இதை வந்து ஒரு பார்டர் மாதிரி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பர்டிகுலராக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இண்டிவிஜுவல் செல் ரெஃபரன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. அதே மாதிரி கீழே வந்து மறுபடியும் இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். இது பாருங்க, ஈக்குவல் டு SUM போட்டு நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இண்டிவிஜுவல் நம்பரை டைப் பண்ணோம். ஏன்னா இங்கே கேட்குற நம்பர் 1 கமா நம்பர் 2 அப்படின்னு இருக்கு இல்லையா,
நம்பர் 1. இப்போ வெறும் 100 மட்டும் போட்டு பண்ண வருமா அப்படின்னு கேட்டால் வரும். ஏன்னா கீழே வந்து இந்த ஃபார்முலாவில் பாருங்க, நம்பர் 1ன்றது ஸ்கொயர் பிராக்கெட்டில் இல்லை. கமா போட்ட அப்புறம் நம்பர் 2 வந்து ஸ்கொயர் பிராக்கெட்டில் இருக்கு. அப்புறம் கமா போட்டு டாட் 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 இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்பர் 3 விதின் ஸ்கொயர் பிராக்கெட், நம்பர் 4 விதின் ஸ்கொயர் பிராக்கெட்னு இது அர்த்தம். ஸோ நம்பர் 1 கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். கொடுக்காம இந்த மாதிரி சம் சொல்லி போட்டு ஒரு நம்பர் கொடுக்காம இந்த மாதிரி என்ட்ரு பண்ணால் வராது. ஓகே, இந்த மாதிரி எரர் வரும். ஸோ நம்ம குறைஞ்ச ஒரு நம்பராக கொடுக்கணும்னு சொல்லி சொல்லுது. ஸோ 100 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ சம் ஆஃப் 100 = 100 வந்துச்சு. ஓகே, இது ஒரு ஸோ மினிமம் ஒரு நம்பர் கொடுத்தோம். ஸோ அடுத்தது ரெண்டாவது நம்பர் இந்த மாதிரி கொடுக்குறேன். இப்போ எடிட் பண்ணிட்டு 200 சொல்லி கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஃபார்முலா பாரில் போய் பாருங்க, 200 சொல்லி கொடுத்தாச்சு. ஸோ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறோம். 100 + 200 எவ்வளோ ரிசல்ட் வரணும்? 300 வரணும். வந்துச்சாங்க. ஸோ ஃபார்முலா டெக்ஸ்ட்டில் போய் பார்த்தா இங்கே பாருங்கள், ஒரு நம்பர் 100 கமா அடுத்த ரெண்டாவது நம்பர் 200 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திஸ் இஸ் வாட் வி ஆர் ஆடிங் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ். இது ரெண்டுமே நம்ம இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இங்கே நான் உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு காமிக்கிறேன், ஆடிங் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் அப்படின்ட்டு. சம் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ். ஓகே, அதே மாதிரி இது பாருங்க, சம் வித் ரெஃபரன்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் செல்ஸ், செல் ரெஃபரன்சஸ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இதில் வந்து செல் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். எப்படி செல் ரெஃபரன்ஸ்னா இதில் பாருங்க, E5, E6, E7, E8 அப்படி கொடுக்குறோம். ஆனால் இங்கே போயிட்டு நம்பர் கொடுக்குறோம். ஸோ இது மாதிரி எத்தனை நம்பர் கொடுக்கலாம், இல்லைன்னா எத்தனை செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நம்ம நினச்ச மாதிரி வந்து ஒரு 1000 செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து பண்ணலாம். அது மாதிரி இல்லைன்னா 1000 நம்பர் தனித்தனியாக கொடுக்கலாம். இது தனித்தனியாக இண்டிவிஜுவல்னு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே, இண்டிவிஜுவல்ன்றது முக்கியம். இண்டிவிஜுவல்ன்ற சம் வித் இண்டிவிஜுவல்னு போடுறேன். இண்டிவிஜுவல் செல் ரெஃபரன்சஸ், அந்த ரெஃபரன்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு இப்போ கிளியராக இருக்கும். இண்டிவிஜுவல் செல் ரெஃபரன்ஸ் எத்தனை கொடுக்கலாம், அதே மாதிரி சம் வித் இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஓகே, இது மாதிரி எத்தனை வேணாலும் நம்ம கொடுக்கலாமான்னு சொல்லி கேட்டால் இல்லை, 255 தான் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கணக்கு. ஓகே, அது என்ன 255னா அதுதான் வந்து எக்ஸலோட பில்டின் ஃபீச்சர். ஸோ இப்போ இதில் போயிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இன்வாய்ஸில் டேட்டா 001 அப்படின்னு சொல்லி போட்டு பில் நம்பர் 001, பில் டேட் 01 Jan 2025, சீரியல் நம்பர் 1, 2, ஐட்டம் 1, 2, சேல்ஸ் அமௌண்ட் 800, 200 சொல்லி. இதோட டோட்டல் இங்கே வந்து பார்த்தோன்னா சம் E7 and E8 சொல்லி கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா பில் நம்பர் 2 அப்படின்னு சொல்லி பில் நம்பர் 022 சொல்லியிருக்கு. இது வந்து 2 January பில் டேட்டு. இதில் வந்து ரெண்டு அமௌண்ட் இருக்குது, 900 + 2100. இந்த மாதிரி வந்து இது வந்து ரெண்டு செல்லையும் டக்குன்னு நம்ம கூட்டிடலாம் இல்லையா இங்கே. ஆனால் இங்கே பாருங்கள், நமக்கு 900, 2100 நமக்கு இதை ஆட் பண்ணலாம். இது மாதிரி வந்து டெய்லி பில் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதோட சம் வேணும்னா என்ன பண்ணுவாங்க, இந்த ரெட் கலர் ஏரியா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பாருங்கள், மூவ் பண்ணி காமிக்கிறேன் இந்த ஷேப்பெல்லாம். இந்த ரெக்டாங்கிள் ஷேப்ஸில் வந்து உங்களுக்கு பர்பிள் கலரில் இருக்குது, டெக்ஸ்ட்டில் இருக்குது. அப்புறம் ரெட் கலரில் உள்ள ரெக்டாங்கிள் வந்து அந்த இடத்துல 8035 சொல்லி காமிக்கல, அங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கு. என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்குன்னு சொல்லி பார்த்தாச்சுன்னா டெக்ஸ்ட் ஆஃப் தி ஃபார்முலான்னு சொல்லி போட்டு இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அந்த டெக்ஸ்ட். ஈக்குவல் டு சம் ஆஃப் 800, 2000, 900, 2100, 1000, 1235 அப்படின்னு என்னத்துனா, இப்போ நான் அந்த எல்லோ கலரில் எல்லாத்தையும் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு எந்தெந்த நம்பரில் ஆட் பண்ணிக்கணும்னு. ஸோ 800, 2000, 900, 2100, 1000, 1235 இந்த 6 நம்பரை எப்படி ஆட் பண்ணிக்கிறோன்றது இந்த இடத்துல ஈக்குவல் டு சம் போட்டு இண்டிவிஜுவல் நம்பர்ஸாக போட்டுருக்கோம் இல்லையா. ஸோ இங்கே பாருங்கள், இந்த 6 இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் ஆர் ஆடட். இப்போ அதை வந்து ப்ளூ கலரில் கொண்டு போய் காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், 6 இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் ஆர் ஆடட்னு சொல்லி காமிக்கிறோம் இல்லையா. ஸோ ஆட் பண்ணி 8035 வந்துருக்கு. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கிறோம், சம் ஆஃப் சேல்ஸ் அமௌண்ட். இந்த பர்பிள் கலர் டெக்ஸ்ட்டில் போய் பாருங்கள். முன்னாடி பர்பிள் கலர் டெக்ஸ்ட்டில் வாங்கி காமிக்கிறேன். சம் ஆஃப்
sales amount from data 001 to data 255 adding individual numbers. இந்த மாதிரி 255 நம்பர் ஆட் பண்ணலாம். நம்ம எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கிறோம்? 6 நம்பர் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு டைப். ஓகே, அதே மாதிரி sum of sales amount of data 001 to data 255. மொத்தம் 255 செல்லில் வந்து டேட்டா இருக்குது அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதிரி இண்டிவிஜுவல் செல்ஸ் கொடுத்து பண்ணணும்னா 255 டேட்டா வரைக்கும் தான் பண்ண முடியும். ஓகே, ஸோ எப்படின்னா சம் ஈக்குவல் டு சம் போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு E7 ஃபர்ஸ்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் செல் ரெஃபரன்ஸ், நம்பர் கிடையாது, செல் ரெஃபரன்ஸ், கமா E8 செகண்ட் செல் ரெஃபரன்ஸ், கமா K7 தேர்ட் செல் ரெஃபரன்ஸ், கமா K8 ஃபோர்த் செல் ரெஃபரன்ஸ், கமா Q7 ஃபிஃப்த் செல் ரெஃபரன்ஸ், கமா Q8 சிக்ஸ்த் ஆறாவது செல் ரெஃபரன்ஸ். மொத்தம் 6 நம்பர் ஆட் பண்ணியிருக்கு. 6 செல் ரெஃபரன்ஸ் தான் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த 6 செல் ரெஃபரன்ஸ்லேயும் உண்டான டேட்டா வந்து நமக்கு ஆட் பண்ணி கொடுக்கும். ஸோ E7 E8லாம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இது E7, இந்த எல்லோவில் பாருங்கள் E7 800 E8 2000 அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா செல்ஸையும் வந்து தனித்தனியாக இண்டிவிஜுவல் செல்ஸை ஆட் பண்ணணும்னா இதுவும் பண்ணலாம். ஒரு சில பேர் வந்து ஆட்டோமேஷன் பண்ணணும்னு சொல்லி யூஸ் பண்ணுறவங்க சமயத்தில் ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் வந்து இந்த மாதிரி இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் ஆட் பண்ண விரும்புவாங்க. ஒரு சிலர் வந்து இண்டிவிஜுவல் செல் ரெஃபரன்ஸை விரும்பக்கூடிய அந்த ஆட் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அதே மாதிரி ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் வந்து கண்டினியூஸாக செல்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக இருந்தோமா இந்த மாதிரி ரேஞ்சு கொடுத்துடலாம். E7 to E8, K7 to K8, Q7 to Q8. ஸோ இதுதான் அந்த ரேஞ்ச். ரேஞ்ச் எப்படின்னு சொல்லி சொல்கிறதுனா இங்கே பாருங்கள், நான் டைப் பண்ணிக்க அப்படின்னா E7லேருந்து E1000 வரைக்கும் ஆட் பண்ணலாமா? பண்ணலாம். E1000 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ இப்போ இதில் வந்து எத்தனை செல் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 900+ செல்ஸ் வந்துருச்சு இல்லையா? ஸோ நான் E7 போதும் E1ன்னு கொடுக்குறேன். E1லேருந்து E1000 வரைக்கும் இந்த ரேஞ்சை ஆட் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? இங்கே ஈக்குவல் டு போட்டு சம் ஆஃப் E1 to E1000. ஸோ இது வந்து ஒரே ஒரு ரேஞ்சு தான். ஸோ என்ன கொடுக்குறோம்? அந்த நம்பர் அப்படின்றது பார்த்தா E1 to E1000 உள்ளான நம்பர்லாம் வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறோம். இந்த மாதிரி கொடுத்தாச்சுன்னா இது வந்து ஒரே ஒரு என்ட்ரியாக தான் எடுக்கும். 255 என்ட்ரி இந்த மாதிரி பண்ணணும்னா கமா போட்டு அடுத்த ரெண்டாவது ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். F1 to F1 ஃபுல் கோலன்னு சொல்லி போடுவோம் இல்லையா? F1 to F1000 இந்த மாதிரி என்ட்ரி பண்ணுறோம். ஸோ இது என்ன ஆகும்? இதில் ஒரு 1000 செல்லில் உள்ள டேட்டா ஆட் பண்ணுது, ரெண்டாவது இதில் ஒரு 1000 செல்லில் உண்டான டேட்டா ஆட் பண்ணுது. ஸோ இதுதான் ஃபாஸ்டஸ்ட் வே ஆஃப் ஆடிங் மோர் நம்பர்ஸ். இல்லை அப்படின்னு ஆச்சுன்னா என்ன ஆகும்? இண்டிவிஜுவல் நம்பராக இந்த மாதிரி நம்ம கொடுத்தோம்னா இந்த மாதிரி இப்போ 6 இண்டிவிஜுவல் செல்ஸ் தான் கொடுத்துருக்கோம். இதில் 6 இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஆனால் இந்த மாதிரி வந்து ரேஞ்சு கொடுத்தாலும் ஒவ்வொரு ரேஞ்சும் ஒரு டேட்டா செட்னு சொல்லி வச்சுக்கோம். ஸோ இது வந்து ரேஞ்ச் டேட்டா செட் 1 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் செட். அதே மாதிரி ரேஞ்ச் டேட்டா செட் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அடுத்தது ரேஞ்ச் டேட்டா செட் 2ன்றது என்னது? F1 to F1000. அடுத்தது G1 to G1000. இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கலாம். எக்ஸாக்டாக கொடுக்கணுமா எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து ரேஞ்ச் டேட்டா செட் 3 சொல்லி வச்சோம். ஸோ இது மாதிரி எத்தனை ரேஞ்ச் டேட்டா செட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் டேட்டா செட் 254 அப்படின்னு சொல்லி வச்சுங்க. அடுத்தது 255. இது மாதிரி ரேஞ்ச் டேட்டா செட் 255 தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருக்கோம்? ப்ளூ கலரில் ரெக்டாங்கிளில் பாருங்கள், 3 செட்டு தான் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எத்தனை செட்டு கொடுக்கலாம்? ஒவ்வொரு செட்டுக்கும் இடையில கமா கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் செட் என்னது? E7 ஃபுல் கோலன் E8 அப்படின்னு அர்த்தம். E7லேருந்து E8 வரைக்கும். அடுத்தது ரெண்டாவது டேட்டா செட் எது? அந்த ரேஞ்ச் செட், ரேஞ்ச் டேட்டா செட்னு சொல்லி சொல்லுங்க. K7 to K8 ரெண்டாவது கமா போட்டு அடுத்தது மூணாவது ரேஞ்ச் டேட்டா செட் எது? Q7 to Q8. ஸோ இந்த மாதிரி வந்து இண்டிவிஜுவல் ரேஞ்ச் தனித்தனியாக ரேஞ்சாக கொடுக்குறது. இதுவும் வந்து 255 ரேஞ்ச் தான் கொடுக்க முடியும். இப்போ நம்ம 3 தான் கொடுத்துருக்கோம். இப்போ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு இந்த இடத்துல போய் பார்க்கலாம். ஸோ இங்கே காலம் ஏல பாருங்கள், 6வது ரோவில் நான் இப்போ உங்களுக்கு வந்து அதை ஒரு கலர் பண்ணி காமிக்கிறேன். சேல்ஸ் ஆர்டர் ரெஃபரன்ஸ்னு சொல்லி இருக்கு. ஓகே, சேல்ஸ் ஆர்டர் ரெஃபரன்ஸில் சேல்ஸ் ஆர்டர் 001, சேல்ஸ் ஆர்டர் 002 அப்படின்னு சொல்லி போட்டு எத்தனை சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம்? 255 சேல்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்கோம்னா 255 சேல்ஸ் ஆர்டருக்கும் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்குது, சேல்ஸ் வேல்யூ.
சேல்ஸ் வேல்யூன்றதை நான் அந்த டார்க்கில் ப்ளூ கலரில் போட்டு அதை ஒயிட் கலரில் காமிக்கிறேன். ஓகே, ஸோ சேல்ஸ் வேல்யூ ஃபஸ்ட்டு 5 ரூபாய், அடுத்தது 2 ரூபாய், அடுத்தது 3 ரூபான்னு சொல்லி இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் வந்திருக்கு இல்லையா. இதில் வந்து 129 ரூபா. இப்போ இந்த செல்லில் பார்த்தோன்னா 276 ரூபா, 296 ரூபாய் அப்படின்னு சொல்லி போட்டு மொத்தம் 255 சேல்ஸ் ஆர்டர் இருக்கு இல்லையா. இதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்கோம். சம் ரெஃபரிங் 255 இண்டிவிஜுவல் செல்ஸ். எப்படி கொடுத்துருக்கேன் பாருங்க, இங்கே பாருங்க, ஈக்குவல் டு சம் B7 அது ரோல் பண்ணிட்டு மேலே. ஸோ B7 இந்த நம்பர் 5. அடுத்தது பாருங்க B8, ஃபார்முலா பாரில் பாருங்க B8 கமா B8 கொடுத்துருக்கு, கமா B9 கமா B10 அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாத்தையும் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் ஃபார்முலா பாரில் ஏதாவது கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல ஒன்றான கீழே எல்லாம் பாருங்க B7 B8லாம் பார்த்துட்டு ஒன்று ஒன்றா வந்து அதெல்லாம் செலக்ட் ஆகிருக்கே தெரியுது. ஸோ இப்போது கீழே போய் நம்ம பார்த்தோம்னா 255 செல் வரைக்கும் இதில் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் இண்டிவிஜுவல் செல்ஸ் வந்து இதை அக்செப்ட் பண்ணிடுது. ஓகே, இப்போ பாருங்கள் அந்த ரோ நம்பர் 261 சொல்லி வந்திருக்கு. ஏன்னா ரோ நம்பர் 7வது ரோவில் தான் நமக்கு டேட்டா ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, 7வது ரோவில் டேட்டா ஸ்டார்ட் ஆகி 261வது ரோவில் 204ன்னு ஒரு நம்பரில் முடியுது பாருங்கள். இது வரைக்கும் டோட்டல் 255 செல்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி கொடுக்கலாம். ஆனால் யாரும் இந்த மாதிரி ஃபார்முலா கொடுக்க மாட்டோம் இல்லையா. பட் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதை கொடுக்குறேன். ஸோ இப்போ இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இப்போட வேல்யூ 66,204. ஆனால் சம் வித் சிங்கிள் ரேஞ்சு, ஒரே ரேஞ்சில் இதை கொடுத்து பழகுங்க. ஈக்குவல் டு சம், இங்கே பாருங்கள் ஃபார்முலா பாரில் பாருங்கள், ஈக்குவல் டு சம் B7 ஃபுல் கோலன் B261 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகே, இதை வந்து ஜஸ்ட் காப்பி பண்ணி இங்கே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஃபார்முலா எப்படி கொடுத்துருக்கோம்னா இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதுதான் கரெக்டான மெத்தட். ஸோ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ரேஞ்ச் வந்து 255 கொடுக்கலாம். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்லியிருக்கிறாங்க, 255 அப்படின்ற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் நம்பராக நீங்கள் ஆட் பண்ணலாம் இந்த மாதிரி, இல்லைன்னா என்ன பண்ணலாம், இந்த ப்ளூ கலர் ரெக்டாங்கிள் மட்டும் பார்த்தோம் இண்டிவிஜுவல் நம்பர், இல்லைன்னா இண்டிவிஜுவல் செல் ரெஃபரன்ஸ் கமான்னு சொல்லி கொடுத்து பண்ணுறது, இல்லைன்னா இண்டிவிஜுவல் ரேஞ்சஸ். இந்த மாதிரி 255 வரைக்கும் தான் பண்ண முடியும் அப்படின்ற டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா இப்போ. ஸோ அதே இதை காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ சேல்ஸ் ஆர்டர் ரெஃபரன்ஸ், சேல்ஸ் ஆர்டர் வேல்யூ இந்த இடத்துல இருப்பாருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணி இந்த காலம் காலம் எஃப்ல போடுறேன். காலம் காலம் எஃப்ல போயிட்டு இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ சம் ரெஃபரிங் 255 செல்ஸ் இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ணேன், 255ல் ஒரு 256வது செல், ஒரு செல் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பார்க்கலாமா. இங்கே ஃபார்முலா இங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கேன். ஸோ இங்கே B7ல் இருந்து B7, B8, B9 சொல்லி போட்டு கடைசியில் எந்த இடத்துல வந்திருக்குன்னா எண்டில் போய் பார்த்தோன்னா இங்கே பாருங்க, இதில் போய் பார்த்தா B260, B261 அப்படின்னு சொல்லி முடிஞ்சு. இது பார்த்தீங்கன்னா இங்கே என்ன தெரியும், 257, B257, B258, B259, B260, B261 சொல்லி இருக்கு. இந்த ஃபார்முலாவை இங்கேருந்து அப்படியே காப்பி பண்ணி இங்கே போட்டிருக்கு. ஸோ அங்கேருந்து காப்பினா என்ன பண்ணும், காலம் எஃப்ல உள்ள டேட்டா இருக்கணும். ஸோ B7க்கு தான் F7, B8க்கு தான் F8, B9 F9. அது மாதிரி வந்து கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கும், அதில் கண்ட்ரோல் என்று போயிட்டு இங்கே பாருங்கள், F258, F259, F260, F261 இது வரைக்கும் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மொத்தம் இப்போ 255 செல் இண்டிவிஜுவல் என்ட்ரியாக இருக்குது. ஸோ இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த கடைசியில் ஒரு டேட்டா இங்கே எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள் 255 வரைக்கும் நான் க்ரீன் பண்ணி காமிக்கிறேங்க. நம்ம ஒரு ஏரியா மட்டும் காமிக்கிறேன். இது க்ரீன் வரைக்கும் ஆட் ஆகும். இப்போ இந்த லாஸ்ட் ரோ வந்து ஒன்று ஆட் பண்ணுறேன், அதை வந்து ரெட் கலர் செல்லில் போட்டிருக்கேன். ஸோ சேல்ஸ் ஆர்டர் நம்பர் 256, அதில் வந்து 163ன்ற நம்பர் ஆட் பண்ணல இன்னும். ஸோ இதை ஆட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவோம், இதில் போயிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு கடைசியில் வந்து என்ன பண்ணும், கமா போட்டு F262 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் இல்லையா. கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா. நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், 256வது செல் ரெஃபரன்ஸ், அதாவது F262 அப்படின்ற என்டர் பண்ணியிருக்கிறோம். ஜஸ்ட் டைப் பண்ணியிருக்கிறோம், என்டர் பண்ணி முடிக்கல. என்டர் படித்தாச்சுன்னு பாருங்கள், யூ have entered too many arguments for this function அப்படின்னு சொல்லுது. இந்த too many arguments தான் ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ஸோ
இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ 255 இண்டிவிஜுவல் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா 255 இண்டிவிஜுவல் நம்பர்ஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா 255 இண்டிவிஜுவல் டேட்டா செட்ஸ், அதாவது ரேஞ்ச் ஆஃப் டேட்டா கொடுக்கலாம். அதுக்கு மேலே கொடுத்தாச்சுன்னா இந்த மாதிரி எரர் வரும். ஓகே, இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இவ்வளோ நேரம் வந்து எக்ஸ்பிளைன் எடுக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து சம் இஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? ஸோ சம் பார்த்தாச்சுங்க, சம் இஃப் எஸ் அப்படின்றது பார்ப்போம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இதுக்கு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஏ, கவுண்ட் இஃப் இதெல்லாம் எப்படி பயன்படுத்துகிறோன்ற தொடர்ந்து இந்த வீடியோவில் போட்டு இந்த பிளாக்லையும் நான் அட்டாச் பண்ணிட்டு வருவேன். ஓகே, நன்றி, டேக் கேர், பாய்.